நீங்கள் யாரையுமே எப்பயுமே சாதாரணமாக பார்க்காதீங்க. அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று கேள்விக்குறி இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும் சார். அன்றைக்கி இதே மாதிரி விவாகரத்து கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அந்த அம்மா குற்றவாளி கூண்டில் நிற்குது. அவனை கேட்குறாங்க, நடந்ததெல்லாம் சொல்லுன்னு நீதியரசர் கேட்டார். யாரை? பாதிக்கப்பட்டவனை. அவன் சொன்னான், திரும்ப திரும்ப சொல்லி எனக்கு ஒரு பைத்தியமாக பிடிச்சிடும் போலக்குது, கவர்மெண்ட் வக்கீலை கூப்பிட்டு அவளையே விசாரிக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டான். கவர்மெண்ட் வக்கீல் வந்தார். அந்த அம்மா கவுண்டில் நிற்குது. கேட்டார், என்னம்மா உங்களுக்கு அடிப்படையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அந்தம்மா சொல்லிச்சு, அடிப்படையில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்ல மாடர்னாக அடுப்புங்கிறதான் நாங்கள் பண்ணி வச்சுக்கிறோம். வக்கீல் தலையை சொஞ்சிக்கினார். இல்லைம்மா, உங்களுக்கு இடையில என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டேன்னார். எங்கள் கடையில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா ஓடுது அப்படின்ச்சு. இல்லைம்மா, உங்கள் விவாகரத்துக்கு கேட்குறாங்களே அது என்ன காரணம்னு. அட நீ வேறு சாமி, விவாகப்பட்டு 4 வச்சுக்கிறேன், நீ வேறு விவாகப்பட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த ஆள் சந்தேகப்படுவான், அதெல்லாம் எனக்கு வேணான்னுட்டுது சார். அட என்னடா வம்பா போச்சேன்னு சொல்லி கடைசியில் கேட்டான். இல்லைம்மா, அவங்களுக்கு விவாகரத்து வேணும்னு நீ விரும்புகிறியே, அது எதுக்குன்னு தாங்க நாங்கள் கேட்குறோம், வேறு ஒன்றும் இல்லைன்னுச்சு. அது சொல்லிச்சு அந்த அம்மா, இப்போ கூட தான் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, அவர் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறார் தெரியுமா, உங்ககிட்ட பேசுகிறப்பெல்லாம் எனக்கு மாரடைப்பு வர மாதிரி இருக்குதுன்னாரு. இப்போ உங்களுக்கு மாரடைப்பு வந்தது அப்படின்னு சொன்ன உடனே வக்கீலே மயங்க கீழே விட்டான் சார். அதுக்கு மேலே அப்ஜெக்ஷனே கிடையாதுன்னு சொல்லி விவாகரத்து பெற்று கொடுத்துட்டாரு நீதியரசர். இந்த மாதிரி பல இடங்களில் ஏட்டிக்கு போட்டு ஏடா கூடமாக இருக்கிற லைஃப்பும் இருக்குது. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் தெரியுங்களா? நமக்கு கிடைத்த வாழ்க்கை நலமான வாழ்க்கைன்னு யார் நிமிர்ந்து நிற்கிறாங்களோ அவங்க என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க.